இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதத்தில் கொடுத்தவர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் கொடுக்கிறோம், சில நேரங்களில் கொடுப்பதிலே தவறி விடுகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா சில வேலைகளிலே நாம் சில மனிதர்களுக்கு கொடுக்கும்போது திருப்தி அடைவோம். நான் கூட சில நாட்களுக்கு முன்பதாக நான் பேருந்து நிலையத்தில் இருக்கும்போது நான் பார்த்த ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு வாலிப மகள் அநேக பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார். நிறைய பிஸ்கட்ஸ் அப்படி நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது அங்கே ஒரு மனிதன் அவன் வந்து கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டு பாருங்கள் அந்த ஓடி போய் கேட்குறான். நான் நினைத்தேன் அந்த பிள்ளை எதுவும் கொடுக்காது அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது அந்த அந்த வாலிப பிள்ளை அவட்ட இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸை எடுத்து கொடுக்குறான். அப்போது அந்த அந்த வாங்குகிற பொருள், அந்த வாங்கின அந்த மனிதன் அவ்வளோ மிகவும் சந்தோஷம். உண்மையிலே இந்த உலகத்தில் அப்படி யாரும் கொடுக்க முடியாத அவ்வளவு சந்தோஷத்தை அந்த அந்த மனிதன் பெற்றுக்கொண்டதை நான் பார்க்க அவ்வளோ சந்தோஷம். உண்மையில அநேக ஜனங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்காங்க, ஏழ்மை நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? பணம், இல்லை சில நேரங்களில் எனக்கு அதெல்லாம் இல்லை, இது இல்லை, எனக்கு வசதி இல்லை, கொடுக்க முடியல அப்படிலாம் சொல்லி நம்ம சில நேரம்லாம் சாக்கு போக்கு சொல்லிவிடுவோம். ஆனால் சில சமயங்களில் நம்ம மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்கிறது, இல்லாத ஒன்றே கொடுப்பது. சில பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் அதில் வந்து அதை வீட்டில் வைத்திருப்பாங்க, அதை வேஸ்ட் ஆக்குவாங்க. ஆனால் இல்லாத ஒரு ஏழைக்கு அந்த ட்ரெஸ் பாருங்கள் கொடுக்கும்போது அது அவர்களுக்கு புது ஆடையாக இருக்கும், புதிய பொருட்களாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பொருள் 2 பொருள் இருக்குது, அநேக அது காரியம் நமக்கு யூஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவர்களுக்கு மிகவும் உபயோகமான காரியமாக இருக்கும். இன்றைக்கு வேதத்திலையும் ஒரு மனிதன் அவன் கொடுக்கிறான். அவன் வந்து எப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கிறான்னா, அவன் லூக்கா 23:26 அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள், கட்டாயப்படுத்தப்பட்டார்னு சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. என்னன்னா, அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவன் அவன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவருக்கு தோள் கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்னா, சிலுவையை சுமப்பதற்கு தோள் கொடுக்கிறான். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் யாரோ ஒரு மனிதன், வழிப்போக்கன், அவன் அந்த வழியாக வந்துட்டு இருக்கான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் அவனை வற்புறுத்தி, அந்த வேதத்தில் இது வந்து லூக்கா 23:26 அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் மார்க்கு 15:21 சிரேனே ஊரானும் அலெக்சாந்தரும் ரூப்புக்கு தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். பாருங்க, அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனை வந்து வற்புறுத்தி பலவந்தம் பண்ணி அந்த சிலுவையை சுமக்கும்படி செய்தான். ஆனால் பாருங்க, அவன் வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து அவன் சுமந்து வருகிறான். ஆனால் இயேசுவின் சீஷர்கள் அவர் கூட இல்லை. அவர்கள் கூட இருந்த சீஷர்கள்லாம் 12 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மனிதன் ஆண்டவருக்கு தோளை கொடுக்கிறான். அப்போ ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதிலே அவன் தன்னுடைய தோளை கொடுத்து உதவுகிறான். பாருங்க, வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கிறதில் நன்மை செய்கிறதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி அங்கே பிரசங்கி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கணும், உயிரோடு இருக்கையிலே நன்மை செய்யணும். பாருங்கள், நம்ம உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த சிரேனே ஊர் ஆனாகிய இந்த சீமோன் வந்து
ஆண்டவருக்கு தோலை கொடுக்க. அவனுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவன் யோசித்து பாருங்க, அவன் ஆண்டவராகி அந்த சிலுவை அறைந்து ஆண்டவர் உயிர் தெழுந்த போது எவ்வளோ மகிழ்ச்சி, இந்த சிலுவையை நான் சுமந்தேன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பான். பிரியமானவர்களை, நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு 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 சிறு பையன் அவன் அவன் அங்கே நண்பர்களோடு சேர்ந்து அவன் குறும்புத்தனம் சேட்டை பண்ணுவான் பாருங்க. அவன் பக்கத்து வீட்டில் ஒரு வயதான பாட்டியம்மா இருக்கிறாங்க. அந்த பாட்டியம்மா தினமும் கிணத்திலே தண்ணீர் இறைத்து அவர்கள் சில வேலைகளை செய்வது உண்டு. ஒரு நாள் அவன் அந்த கிணத்திலே இருக்கிற வாளியை அவன் ஒழித்து வைத்து விட்டான். அப்போது அந்த பாட்டியம்மா தேடுறாங்க, ஒரு இடமும் கிடைக்கல. அப்போது அவன் வீட்டிற்கு வந்த அதை பார்த்த தன்னுடைய தாய் தகப்பனார் என்ன செய்கிறார்னா, அவனுடைய ஸ்கூலுக்கு உள்ள அந்த அடையாள அட்டையை எடுத்து ஒழித்து வைக்கிறேன். இப்போது அந்த மகன் இது நடந்த ஒரு காரியம் பாருங்க. அந்த சிறு பையன் தேடிக்கிறான், கிடைக்கவில்லை. அப்போ அந்த டேபிளில் தான் அந்த அடையாள அட்டையை வச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போது அவங்க அம்மா அப்பாவும் சொல்கிறான், இதே பொழுதுன்னு அந்த பாட்டியம்மா குழந்தை நீ எடுத்து விட்டா என்று சொல்லும்போது, அவன் அன்னைக்கு சாயங்காலம் வந்து அந்த பாட்டியம்மாவுக்கு தெரியாமல் நிறைய தண்ணீரை அவன் வாரி இறைத்து அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை எடுத்து கொடுக்குறாப்பா. இப்போது காலையில் தண்ணீரை அள்ளுறதுக்கு அந்த அந்த பொருட்களை அந்த பாட்டியம்மா காணலை. ஆனால் மாலை நேரத்தில் அவன் உதவி செய்கிறான், நன்மை செய்கிறான். அவன் செய்த தீமைக்கு நன்மை செய்கிறான். அந்த பாட்டியம்மா பார்க்குறான், ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் நன்றி செலுத்துகிறான். நான் செய்தது தப்பு தான் நான் சொல்லிட்டு அவன் உதவி செய்கிறான். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட சில நேரங்களில் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் எவ்வளவேனும் தவறி விடுகிறோம். கொடுப்பதில் நம்ம மற்றவர்கிட்ட வேண்டும் என்று பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கொடுப்பதில் தவறி விடுகிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். அந்த 7 நாட்களாக நாம் கொடுக்கிற காரியத்தில் எவ்வளவேனும் இருக்கிறோம். லூக்கா 23:26 அந்த சிரேனின் ஊரானாகிய அந்த சீமோன் ஆண்டவருக்காக தன் தோலை கொடுத்து நாம் எவ்வளோ கொடுக்குறோம் ஆண்டவருக்காக. ஆண்டவர் கேட்குற காரியம், நம்மளுடைய உள்ளத்தை அவர் கேட்குறார். எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே என் உள்ளத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஆண்டவர் வாசம் பண்ணணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்து பழங்க. இந்த நாட்களிலே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். சில நேரங்களில் தீமை செய்தால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு நம்ம செய்த தவறை திருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இசப்பா நம்ம தொடர்ந்து இசப்பா இந்த 7 நாட்களாக நாங்கள் இசப்பா கொடுப்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இசப்பா அநேக சூழ்நிலைகளை அநேகர் கொடுக்க தவறி இருக்காங்க. இசப்பா இன்றைக்கு வேதத்தில் ஆமாப்பா இந்த அநேக காரியங்களை கொடுத்து அநேக அற்புதங்களை பெற்று சாரிபாத் விதவை தன்னுடைய அடையை அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த சிறுவன் 5 அப்பம் 2 மீனை கொடுத்ததை நாங்கள் தியானித்தோம். காணிக்கை கொடுத்த விதவை தன் பொருட்களை கொண்டு தாவீது ஆண்டவருக்காக அநேக காரியங்களை கொடுத்ததை பார்த்தோம். சப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேகருக்கு கொடுக்கணும். சப்பா பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தான் என்னும் கூட சப்பா நாங்களும் கூட வேதாகமத்தில் அநேகர் கொடுத்ததை நாங்கள் தியானிக்கிறோம். இன்றைக்கு சப்பா நாங்கள் கொடுக்குற ஒரு உள்ளத்தை கொடுங்க சப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் கொடுங்க சப்பா. இன்றைக்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீங்கள் அதுக்குள்ளே வாங்க சப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய இப்போ மகிழ்ச்சியாக இருப்பது, உயிரோடு இருக்குது, நன்மை செய்வதெல்லாமல் வேறு நன்மை இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் எடுக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை